You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நித்திய ஜீவன் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு அருமையான தேவதாசன் சௌர் பில்லி கிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இல்லை. அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் வெளியே கடந்து சென்றிருக்கார். இருந்தாலும் நம்மோடு கூட அருமையான ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா, நீங்கள் எங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நாம் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடைசியாய் தானியேலை குறித்து வேதத்திலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரை குறித்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதிலே குறிப்பாக இப்போது தானியேலை பற்றி நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து அறியப்போகிறோம். தானியேல் ஒரு நீதிமானாய் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் நீதிமானாய் இருக்க காரணம் என்ன என்று சொல்லும்போது, நீதிமான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அப்படி வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறபடி இந்த தானியேல் ஒரு நீதிமானாய் இருந்தது மாத்திரமல்ல, அவர் வேதத்தை ஆராய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். எனவே இந்த நாளிலே சில சம்பவங்களை நாம் தானியேலின் மூலமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்களும் தானியேலை பற்றி அதிகமாக பிரசங்கித்திருப்பீங்க. குறிப்பாய் 1வது அதிகாரத்தில் இருக்கிற சில சம்பவங்களை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் ஆண்டவரை பின்பற்றாததினாலே கடைசி ராஜா, யூத ராஜா, அந்த ராஜாக்களின் காலத்தில் யூதர்கள் சிறைப்பட்டு போக வேண்டிய நிலைமை உண்டானது. எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் பாதிப்பு வருகிறது. ஆண்டவரும் கொஞ்சம் அந்த வழியில் அவங்கள விட்டுறாரு. அந்த நாட்களில் தான் நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் எழுப்பி இஸ்ரேல் நாட்டுக்கு எருசலேமுக்கு அனுப்பி அங்குள்ள தேவாலயத்தில் பாதிப்பை உண்டாக்குவதும் அங்குள்ள தேவ மனுஷர்களை சிறையாக கொண்டு போகப்பட்ட அனுபவங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நாட்களிலே இருந்த ஜனங்களில் ஞானிகள், சிறந்தவர்கள், படிப்பாளிகள், ராஜகுலத்தை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் பலவீனமானவங்க, வயசானவங்களெல்லாம் நேபுகாத் நேச்சாரின் குழு எருசலேமிலேயே விட்டுட்டு ரொம்ப சிறந்தவர்களை எருசலேமை விட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அது அநேகமாக தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதை கொஞ்சம் வாசிக்கலாமே நம்ம. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். நான் அருமையான நிறைய ஒரு எப்படிப்பட்ட இப்போ யார் கொண்டு போகப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய குணலட்சணங்கள் அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கு. ஆனால் மற்றவங்களாம் விட்டுட்டாங்க. அதாவது திறமையுள்ளவர்கள், அழகானவர்கள், இப்படி நேர்த்தியான வாலிபர்களை மட்டும்தான். ஏன் அழைச்சிட்டு போனாங்க? அங்கே இவங்களை அழைச்சிட்டு போனால் தான் அவங்க ராஜ்யத்தை இன்னும் பலப்படுத்த முடியும். இவங்க ஞானம் அவர்களுக்கு உபயோகப்படும், உலகத்திலேயே சிறந்த நிலைக்கு வர முடியும்னு அங்கே வாலிபர்களை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போன பிறகுதான் அங்கே இந்த வாலிபர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் வேறு இடத்துல வாழ்ந்தீங்க, உங்கள் ஜீவியம், உங்கள் வாழ்க்கை முறை,
அங்கே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதை போல் இந்த இடத்துல இருக்க முடியாது என்று ராஜா இவங்களை பராமரிக்க, பாஷையை கற்றுக் கொடுக்க, சாப்பாட்டு விஷயத்தில் இவர்களை தெளிவாய் கொண்டு போக அவனுக்கு பொறுப்பாக அஸ்பேனாசுக்கு அப்படின்னு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில். பாஷையை கற்றுக் கொடுக்கவும் அதுக்கு ஒரு தலைவனை நியமிக்கிறாங்க. அப்போ 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். நான் குறிப்பாக எவ்வளோ பேர் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட நபர்கள் அந்த குணத்தன்மையை உடையவர்களில் குறிப்பாக 4 பேரை பற்றி இங்கே குறிப்பிடுறாரு. அப்போ அந்த 4 பேரை பார்க்கும்போது அவர்கள் ராஜகுலத்தாராக தான் இருக்கணும். ஆமாம். அது மட்டும் இல்லை, அப்படிக்கு துரைமார்கள், மாசில்லாதவர்கள், அழகானவர்களாக இருந்திருக்கணும், ஞானத்தில் தெரிந்தவர்களாக இருந்திருக்கணும், அறிவிலே சிறந்தவர்களாக தான் இந்த 4 பேர் இருந்திருக்கணும், இல்லைங்களா? ஆனால் அங்கே போகிற பிறகு பேரை மாற்றிட்டாங்க. இங்கே இருக்கும்போது அவங்க பெயர் வேறு, அங்கே இருந்த பெயர் என்ன? 6ஆம் வசனத்தில் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே வந்தவனே பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார். இது ஒவ்வொன்றுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது, தேவைப்பட்டால் அப்புறம் விரிவாக நாம் தியானிக்க முடியும். தானியேலுடைய பெயர் மாற்றப்பட்டது. அப்போ இதில் ஒன்று காரியம் சொல்லும்போது, நித்திய ஜீவனில் ஒருத்தவங்க பிரவேசிக்க வேணுமானால் வாழ்க்கை மாற வேண்டும், பெயர் மாற வேண்டும். பெயர்னா பெயர் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அவருடைய பெயருக்கேற்றபடி ஜீவியம் மாற வேண்டும். அப்படின்னா பழைய அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் புதிய இடத்துக்கு போக முடியாது. பழைய காரியங்களை விடுறவங்க தான் புதிய அல்லது அந்த அழியாத வாழ்க்கைக்கு போக முடியும். இப்போ 2வது சாத்ராக், தானியேல், அந்த 3 பேருக்கு முதல் தானியேலுக்கு பெயர் பெல்தஷாத்சார், அனனியாவுக்கு பெயர் சாத்ராக், மீஷாவேலுக்கு பெயர் மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று மறுபேர் விட்டாங்க. 8ஆம் வசனத்தை மட்டும் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அநேக வாலிபர்களை பற்றி சொன்னாலும், இப்போ வரிசைப்படுத்தப்பட்டு அநேகர் அங்கே கொண்டு போகப்பட்டாலும், தானியேல் புஸ்தகத்தில் 4 பேர் முக்கியப்படுத்தப்படுகிறது. இந்த முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு நபர் முதலாக காணப்படுகிற ஒரு நபர் தானியேல். அப்போ தானியேலை முக்கியப்படுத்தும் போது தானியேல் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அங்கே சாப்பிட்ட விதம் வேற, இங்கே சாப்பிட்ற விதம் வேற. அப்போ எதுக்காகன்னு சொன்னால், அந்த இடத்துல போகும்போது தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரு காரியம். ஏன்னா அவர் நீதிமான், இவர் ஒரு தேவ மனுஷன். அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கணும். இந்த வித்தியாசத்தின் நடுவிலே உள்நோக்கம் என்ன? தெய்வீகத்தை மேலே கொண்டு வர வேண்டும், தன்னுடைய தெய்வத்தை. அப்போ இங்கே போன உடனே நல்லா சாப்பிடலாம், ராஜ சாப்பாடு கிடைக்கும், பசி இல்லாத இருக்கலாம், நல்ல இன்னும் நல்லா வித்தியாசமாக இருக்கலாம். தேவ பிள்ளைகள் எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒன்று கிடைக்கிறதுன்னு சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை எதையெல்லாம் விடணும், எதை ஒதுக்கணும், எப்படி நாம் இருக்கணுங்கிற ஒரு உணர்விலே, அதாவது இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற ஒரு தீர்மானம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த தானியேல் நீதிமானாக்கப்பட்டதின் காரணம் தன்னை தீட்டுப்படுத்த ஆடப்பெருக்க தன்னை காத்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கதான கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாய் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, நம்முடைய செயல்களின் மூலமாய் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டவர் அப்படியே அந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்ததாக வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தானியேலை எடுத்துக்கொண்டால் அவன் நீதிமான் ஆவதற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டால், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது
நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்டால் நீதிமானுக்கு இருக்குது. அப்போது தானியேல் நீதிமானாக இருந்தது மாத்திரமல்ல, அவர் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருந்தார் என்று நாம் வசனத்தில் வாசிக்க முடியும். தானியேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 9வது அதிகாரத்தில் சில வசனத்தை பார்ப்போம். 2வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அப்போ தேடி என்ன பண்ணியிருக்காரு? ஆராய்ந்து பார்க்க. அப்போது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ற வசனத்தின் படி பார்த்தா, இந்த தானியேல் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற மனுஷனாய் இருந்தபடினால் அவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நாம் கூட வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வசனத்தை கொஞ்சம் தொடர்ச்சியை வாசிக்கலாமே. 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்போ ஆண்டவரை தேடுகிற ஒரு எண்ணம். 4வது வசனம் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், தேடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில ஆராய்ச்சிகளை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து 24, 25 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதாவது 9வது அதிகாரம் 24, 25 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இப்போ இதை குறித்து நாம் வருகிற எபிசோடில் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே என்னன்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்கன்னா 7 வாரம் 60 என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆராய்ந்து பார்க்கும்போது இவர் கண்ட இந்த தீர்க்கதரிசன காரியங்களின் படியே உலகத்திலே சில சம்பவங்கள் நடந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பிறகு மறுபடியும் செருபாபேலின் மூலமாக, அதாவது 2வது தேவாலயம் கட்டப்படுகிறது. அப்போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க விடுதலையாகி இவர்கள் வருகிறார்கள். இவர்களை எல்லாம் இவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் காணப்பட்டார். அப்போது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே சில வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் அப்படின்ட்டு 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. இப்படி சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தில் 1ஆம் மாதம் 24ஆம் தேதியில், அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கணக்கெல்லாம் கொடுக்குறாரு. இவங்களை ஆராய்ந்து பார்த்தா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி அழகாய் நடத்தினார்கள் என்று அதன் மூலமாய் தெரிகிறது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காலங்களையும் நேரங்களையும் ஆராய்ந்து கணித்து சொல்லுகிற ஒரு கிருபையை அவர் பெற்றிருக்கிறார். அப்போது வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்ற வேத வசனத்தின்படி தானியேல் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவனா இருக்கான். அப்போ ஆராய்ந்து பார்த்தா தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது.
அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த தானியேலுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு விசேஷித்த ஒரு குணம் என்னன்னு கேட்டால், தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக வசனத்தில் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? தானியேல் 6வது அதிகாரம் 2வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தால் தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தால் தான் அந்த பகுத்தறியும் வரங்கள் நமக்குள்ளே கிரியச்சியும். நமக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தால் தான் வேதத்தை தேடி வாசிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ளே இல்லாமல் போனால் பாவம் செய்ய தூண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், தாவீதை குறித்து நம்ம பார்க்கணும் இல்லையா? தாவீது பாவம் செய்த உடனே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதாக பார்க்குறோம். அப்போது அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு பல ஆவிகள் இருக்குது. ஆவிகளை குறித்து நம்ம பேசுறதுக்கு முடியாது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்து தானியேல் நீதிமானாக இருப்பதற்கு இன்னும் ஒரு சம்பவங்கள் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னன்னு கேட்டால், தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்போது தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். அங்க பாருங்க என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது தேவன் கொடுக்கிற சாட்சி தான். என் கேட்டா, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்போ இன்றைக்கு நம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? என்னன்னு கேட்டா, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாரொரு குறையும் குற்றமும் காணப்படவில்லை என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுகிறவன். அவன் நீதிமான். காரணம் என்னன்னு கேட்டால், அவனிடத்தில் தேடியும் ஒரு குற்றத்தை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க, நம்மேல் குற்றம் சாட்டுவார்கள். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, நீ குற்றம் சாட்டப்படாதவனாயும் அப்படின்னு தானே இருக்கு இல்லைங்களா? தீமோத்தேயுல இருக்கு இல்லையா? ஊழியருக்கு எழுதுகிறார், நீ குற்றம் சாட்டப்படாதவனாயும். இன்றைக்கு உண்மையில் ஏதாவது குற்றங்கள் இருக்குதா? ஜனங்கள் குற்றம் சாட்டுகிறார்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேடியும் என்ன பண்ண முடியல, காண முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா தானியேல் குற்றம் உண்மையுள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் அவன் காணப்பட்டான் என்று வசனத்தில் வாசிக்க. என்னாகவும் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். என்னாகவும் 16:15. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். அப்போ இந்த மோசே குறித்து பார்க்கும்போது அவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் எல்லாவற்றையும் எப்படி இருந்திருக்காங்க, நேர்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறார். இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு ஞாபகம் வருது. சாமுவேல் கூட அப்படி சொன்னார் இல்லைங்களா? சாமுவேலை குறித்து கூட வேதத்தில் தெளிவாய் பார்க்க முடிகிறது. சாமுவேலே சொல்கிறாரு, உங்கள்கிட்ட நாங்கள் எதாவது லஞ்சம் வாங்கணுமா, ஆடு மாடு எதையாவது வாங்கணுமா, என் மேலே என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி. அப்போ என்ன அர்த்தம், இந்த சாமுவேல் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் குற்றம் சாட்டப்படாத ஒரு நபராய் காணப்பட்டது போல தானியேலும் அவன் மேல் குற்றம் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதிருந்ததாக வசனத்திலே வாசிக்கின்றோம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் குற்றம் சாட்டப்படாத ஒரு ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக இங்கே தானியேலை குறித்து வேதத்திலே வாசிக்கும்போது உண்மையுள்ளவன் மாத்திரமல்ல, உபவாசம் பண்ணுகிறவனாய் இருந்ததாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த தானியேல் சகோதர சிநேகம் அப்படின்னாக்கா யாவரோடும் ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்ததாக வசனத்திலே வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அதே தானியேல் 2வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசி பார்க்கலாமே. 49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்கும் பொழுது அதை தேட வேண்டும் என்று சொல்லி தன் சகோதரிடத்தில் போய் அந்த காரியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு எப்படி ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஷேர் பண்ணோன்னே கடைசியில் இப்போ உயர்த்தப்படும் போது கூட தன் சகோதரர்கள் என்ன செய்யலை, மறக்காமல் அந்த சகோதரர்களை ஒரு தலைவர்களாக அல்லது அந்த தேசத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏசப்பா சொன்னார், தன்னை போல் பிறனையும் நேசி. அப்போ இங்கே பொதுவாக ஒருத்தன் ஒரு இடத்துல யாராவது போனால் தான் மட்டும் முதன்மையாக இருக்கணும், தன்னுடைய பேர் மட்டும் வரணும், நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவாங்க. ஆனால் தானியேலுக்கு அந்த மனநிலை இல்லை. தானும் தன்னோடு இருக்கிறவர்களும் நாங்கள் எல்லாம் ஒன்று தான், ஒரு இடத்துல இருந்தவங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைங்க, வித்தியாசம் காட்டவே கூடாது. இந்த உலகத்தில் அதிகமாக பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த விசேஷித்த ஆவி உள்ளவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. விசேஷித்த ஆவி, தெய்வீக ஆவி, ஜெபம் பண்ணுறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, ஆராய்ந்து பார்க்குறவங்க இருக்க அவங்க மனசு தெளிவாகிக்கிட்டு இருக்கு. அப்போ தன்னை இவங்களை வச்சாச்சுன்னா நம்முடைய பேர் போயிடுமோ, அந்த ஸ்தானத்தை இவங்க பிடிச்சிக்கிட்டால் நாம் எங்கேயோ போயிடுவோம், அதெல்லாம் இல்லை. தேவன் ஒருவருக்கு ஒரு கிருபை வரங்கள் கொடுத்தா யாரும் எடுக்க முடியாது. ஆனால் அடுத்த கட்ட ஊழியர்கள் இளைஞர்களை சகோதரர்களை மேலே கொண்டு வருவதற்கு இதான் பக்குவம் அடைந்தவர்கள், மற்றவர்களை மேலே கொண்டு வரக்கூடிய தன்மை உடையவர்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் மற்ற சகோதரர்களை நேசித்து அவர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களை உயர்த்தணும், ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு பாடுபடுறவங்க கொஞ்சம் தான். ஆனால் இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை சொல்லி நாம் இந்த எபிசோடை நம்ம முடிக்க போகிறோம். அநேக நேரங்களில் பார்க்கும்போது சுயநலவாதிகளாகவே இருக்கிறார்கள். ஒரு நாள் இது ஒரு கதை தான். ஒரு ஊழியக்காரர் கூட இன்னொரு உடன் ஊழியக்காரர் போல் 2 பேர் போயிருக்காங்க. போகும்போது என்ன பண்ணிகிட்ருக்கார், ஊழியக்காரர் சாப்பாடு திறந்து வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். சாப்பிட ஆரம்பித்த பிறகு உடன் வந்தவருக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கொடுக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, தான் வயிறு போதும் அதை நிரப்பணுன்னு சாப்பிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, சாப்பாடு கொடுன்னு கேட்க முடியாது, எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணியிருக்காரு, உன்னை போல் பிறரை நேசி, உன்னை போல் பிறரையும் நேசி. அட்லீஸ்ட் அந்த வசனத்தை கேட்டாகிலும் கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்காராம். கடைசியில் அவரும் வசனத்தை போதிக்கிறது தானே. உடனே அவர் என்ன பண்ணுறான், பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாய். பாருங்க, சகோதரனை நேசிக்கணும், அதை விட்டுட்டாங்க, வேற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வேற வார்த்தையை என்ன பாவம் ஒரு கௌரவமாக சொல்கிறாரு, உன்னை போல பிறரையும் நேசிப்பாய், பசி அப்படி சொல்ல வைக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பிறர் பொருளை இச்சையா. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டால், தான் வளர்ந்தால் போதும், தனக்கு இருந்தால் போதும், சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்திருக்காங்க, இந்த தானியேல் மட்டுமல்லாபடிக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் கூடி ஜெபிக்கிறவர்களாய் சகோதர அன்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. உயர்த்தப்பட்ட பிறகு தான் மட்டும் உயர்ந்தால் போதும் அப்படின்ட்டு தானியேல் நினைக்காம தன்னோடு கூட இருக்கிறவர்களும்
உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்தது போல நம்மோடு கூட இருக்கிறவர்களும் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட இந்த தானியேலுக்குள் இருந்ததான சுபாவங்களை நாம் கற்றுக்கொண்டோம். என்னன்னு கேட்டால், நாம் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்தோம். தானியேல் அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்திலே அவர் நிலைத்திருந்ததாக நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரெண்டாவதாக தானியேலை பற்றி பார்க்கும்போது அவர் உபவாசித்து ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று பார்த்தோம். அடுத்து வேத வசனங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருந்தார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக தானியேல் சகோதர சிநேகமுள்ளவனாய் இருந்தான். இந்த ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நமக்கு அந்த நித்திய வாழ்வை கொடுப்பார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.